வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கடகராசி கும்ப லக்னம். சில நேரங்களில் ஜோதிடத்தில் சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியாதபடி குழப்பமாகவும் வினோதமாகவும் இருக்கும். காரணம் என்னென்னா, சில கிரக சேர்க்கைகள் அல்லது சில ஸ்தானாதிபதிகளுடைய சேர்க்கைகள், அதாவது இந்த 2 கிரகங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு விஷயங்களையும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதுவும் ஆப்போசிட் சைடில். அப்போ அங்கே ஒரு விஷயம் பாசிட்டிவாக வேலை செய்யுதுன்னா இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நெகட்டிவாக வேலை செய்யும். இப்போது அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வாழ்நாள் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக அந்த விஷயத்தை முழுமையாக சரி அப்படின்னு எடுத்துக்க முடியாது, அல்லது முழுமையாக தவறு ஆகாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கவும் முடியாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு உகந்த விஷயமாக இருக்கும். நல்லது வரும்போது அனுபவிச்சுக்க, சங்கடம் வரும்போது கொஞ்சம் ஒதுங்கி நெல், அவ்வளோதான் சொல்ல முடியும். இது ஜென்ரலாக ஜோதிடத்தில் இந்த கிரகநிலைகளால், அதாவது 2 வேறுபட்ட கிரகநிலைகள் ஒன்றாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய விஷயம். பட் இதுவே ராசி லக்ன ரீதியாக இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும். அப்படி இந்த கடகராசி கும்ப லக்னம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த காம்பினேஷன் என்னென்னா, இங்கே ராசி அதிபதி சந்திரன், லக்ன அதிபதி சனி. அதிவேகமாக நகரக்கூடியவர் சந்திரன், அதிமெதுவாக நகரக்கூடியவர் சனி. அதே போல் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை சேர்ந்துருச்சு அப்படின்னால அது புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே புனர்ப்பு தோஷம் பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த தோஷமெல்லாம் தோஷம் அப்படிங்கிறதும் கிடையாது, யோகமெல்லாம் யோகம் அப்படிங்கிறதும் கிடையாது. அதுலேயுமே இந்த புனர்ப்பு தோஷம் புனர்ப்பு யோகம்ங்கிறதெல்லாம் எல்லாமே ஒன்று தான். அதாவது அவங்களுடைய லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையான சீரான வாழ்க்கை நிலையை பார்க்க முடியாது, அவ்வளோதான். அப்படி தான் இந்த கடகராசி கும்ப லக்னம்ங்கிற காம்பினேஷனும் கிட்டத்தட்ட ஒரு நிலையான சீரான வாழ்க்கை முறையை பார்க்க முடியாது. காரணம், இவங்களுடைய புத்திக்கும் மனதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இவங்களுடைய மனமானது ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்தவங்க ஒருத்தன் செயல்பட ஆரம்பிச்சிடும். எள்ளுனா என்னையாக நிற்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நினைக்கிறது ஈஸியாக நினச்சிடலாம், கண்ணை மூடிட்டு கூட 1000 கற்பனைகளை செஞ்சுக்கலாம். ஆனால் செயல்படுத்தணுமே, அதுக்கு குணமும் மனம் புத்தியும் ஒத்துழைக்கணும் இல்லையா? அது நடக்காது. ஏன்னா லக்னாதிபதி சனி, அவர் எல்லாத்தையுமே ஸ்லோவாக தான் பார்ப்பார். எடுத்தோ முடிக்கணும்னு எதையும் முடிக்க முடியாது. ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்குமான்னு இவர்கிட்ட போய் பேசுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அவர் வரும்போது தான் வருவார், போகும்போதும் போவார். என்ன இருந்து பொறுமையாக பாருங்கள், என்னென்னா கிளம்பி போய்கிட்டே இருங்கன்னு அவர் ஈஸியாக சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்குவாங்க. இதுதான் சனியினுடைய இயல்பு. ஆக இவங்களுடைய புத்தியானது ஒரு விஷயத்தை, ஒரு சாதாரணமான யதார்த்தமான விஷயத்தையே கூட 1க்கு 10 தடவை ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் தான் காரியத்தில் இறங்கும். ஆக இவங்களுக்கு புத்திக்கும் மனதுக்கும் இடையே நிறைய பேதமைகள் அப்படிங்கிறது இருக்கும்.
அது எல்லா விஷயங்களுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். இந்த புத்திக்கும் மனசுக்கும். மனசு ஓகேனா புத்தி ஒத்துக்காது, புத்தி ஓகேனா மனசு ஒத்துக்காது. சரின்னு இது சொல்லும், அது தப்புன்னு அதை சொல்லும். இப்படி மாற்றி 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 மனசு குழப்பிக்கொண்டு சலனப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆக இதிலேயே காலம் போயிடுமே இல்லாமல் உருப்படியாக ஒரு காரியம் நடந்ததா அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே காலம்தான் பதில் சொல்லணும். அதனால் சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுடைய புத்திக்கும் மனதிற்கும் இடையே ஏற்படக்கூடிய போராட்டங்களால் இவங்களுடைய வாழ்க்கை நிலையானது தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். அதாவது புற வாழ்க்கையை பற்றி சொல்லலை, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க எப்போவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். மனமானது ஒரு நிலையிலேயே இருக்க தடுமாறிக்கிட்டே இருக்கும். சரின்னு எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்தி செயலில் இறங்கிடலான்னு இறங்கும்போது புத்தி தடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டமே இவங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளி விஷயமெல்லாம் எப்படி என்னென்னு தெரியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு காரியத்திலே இறங்குவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தில் இறங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். ஆனால் ஒன்ஸ் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்க. இப்படி தான் இவங்களுடைய பொதுவான குண இயல்பானது இருக்கும். தவிர தனிப்பட்ட முறையில் இவங்க நல்ல வசீகரமான ஆட்கள், நல்ல வேலை திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க. தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். சொத்து சுகங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த பற்றுடையவங்களாக இருப்பாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறத தீவிரமாக பின்பற்றக்கூடியவங்க. அதனால் நேச்சராகவே இவங்களுடைய இயல்பே பார்த்திங்கன்னா காசு பணம், நல்ல வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை, செல்வாக்கான நிலை, வெளியில் தன்னை பற்றி பெருமையாக பெருவிதமாக எல்லா விஷயங்களையும் காட்டிக்கணும் அப்படிங்கிறது தான். தன்னை பற்றி எல்லாரும் புகழும். குறிப்பாக தன்னுடைய செல்வாக்கான நிலை, பொருளாதார நிலையை வச்சு எல்லாரும் தன்னை உயர்த்தி பாராட்டணும், தான் செய்யக்கூடிய வேலைகளை பாராட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு அதிகம் இருக்கும். அதனால் இயற்கையாகவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். குழந்தை பருவம் வரைக்கும் ஓகே, அதெல்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இவங்க எப்போவுமே வேலை வேலை வேலை, காசு பணம், வெளி இடங்களுக்கு அதிகமாக போய் வரக்கூடிய விஷயங்கள். ஒரு இடத்துல அடங்கி இருக்கிறதுங்களும் இவங்களுக்கு செட்டே ஆகாது. ஏதோ ஒரு இடங்களுக்கு மாறி மாறி போயிட்டு வந்து கொண்டே இருக்கணும். அதாவது ஒரு இடத்துல நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குண அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஒரு இடத்துல நின்னாங்கன்னா இவங்களுக்கு மைண்ட் வேலை செய்யாது. வாழ்க்கையானது நகர்ந்து கொண்டே இருக்கணும், இவங்களும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கணும். இவங்களை பிரயாண பிரியர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். கல்வி கேள்விகளில் வித்தகர்களாக இருப்பாங்க. நல்ல அறிவு ஞானம் உண்டு. அந்த காலநிலைகளுக்கு ஏற்ற பட்ட படிப்புகளை பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. நகைச்சுவை உணர்வு, கலகலப்புத்தன்மை அதிகம் உடையவங்க. உங்களுடைய பேச்சிலேயே எப்போவுமே நக்கல் நையாண்டித்தனம் அதிகமாக இருக்கும். நண்பர்களை வசீகரிக்கக்கூடியவங்க, நண்பர்கள் பிரியர்களாக இருப்பாங்க. நட்பு வட்டாரத்தை உருவாக்கக்கூடியவங்க. சொந்த பந்தங்கள்லாம் வேஸ்ட்டுங்க, நண்பர்கள் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குண அமைப்பு உங்களுக்கு உண்டு. இயற்கையாகவே நட்பை போற்றக்கூடியவங்க, நட்பை வளர்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல் இவங்க ஸ்மார்ட் ஒர்க்கை அதிகம் விரும்பக்கூடியவங்க. கடினமான வேலைப்பாடுகள் இவங்களுக்கு செட் ஆகிறது இல்லை. ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இவங்க ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. அதாவது உழைக்கக்கூடியவங்க தான், பட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் தயார் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஸோ ரொம்ப கடினமான வேலைப்பாடுகள் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டாங்க. புத்தி சாதுரியம் மிக்க வேலைப்பாடுகளில் தான் இவங்க இறங்குவாங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும். ஏன்னா நார்மலாகவே இந்த கடகராசி கும்ப லக்னம்னு வரும்போது ஒரு கான்ட்ரவர்சியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போகாது. என்ன தான் இவங்க நட்பை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆட்கள்கிட்ட தான் இவங்க நட்பை பாராட்டுவாங்களாமே, எல்லாருக்கிட்டையுமே இணங்கி போகக்கூடியவங்க இவங்களுக்கு இருக்காது. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இவங்க அதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் வெளியே இருந்து வரக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்களை டாமினேட் பண்ணத்தான் நினைப்பாங்க. இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கும். அதனால் மற்றவங்க உடன்பட்டு போகிறது அப்படிங்கிறது இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அதனால் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள், பொது விஷயங்கள், பொது மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சி நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது எல்லாத்துலேயுமே ஒரு அளவான ஈடுபாடுகளை தான் இருப்பான். ரொம்ப டீப் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்பப்போ அந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துவாங்க, அப்பப்போ சைலண்ட்டாக ஒதுங்கி போய் நினைப்பாங்க, அவ்வளோதான். அதே போல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். அதாவது நம்பிக்கை இருக்கும், அதுக்காக அதுலேயே மூழ்கி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமான ஆச்சார அனுஷ்டானங்களில் ஈடுபடக்கூடியவங்க, கோவில் குளங்களுக்கெல்லாம் போவாங்க.
வேண்டிய கடமைகளும் கைக்கறிகளும் நல்லபடியாக செய்வாங்க. பட் அதிலே மூழ்கி இருக்கக்கூடியவங்க அல்ல. ஸோ இந்த ஆன்மீக விஷயங்களில் ஒரு அளவான ஈடுபாடுகள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதே போல் கொஞ்சம் சொகுசு பிரியர்கள், ஆடம்பர செலவுகள், வெற்றி செலவுகள்லாம் இவங்களுக்கு உண்டு. இருந்தாலுமே இவங்க சேமிப்பே அதிகம் போற்றக்கூடியவங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வரவுகளையும் சேமிப்புகளையும் தான் இவங்களுடைய கண் இருக்கும். 10 ரூபாய் எப்படி சேமிக்கணும், எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய யோசனையாகவே பெரும்பாலும் இருக்கும். பட் இருந்தாலும் இவங்களோட லைஃப்பில் செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப பிரியர்கள் தான் குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு குடும்பம் ஏற்பட்ட பிறகு, அது அவங்களுக்குன்னு திருமணம், குழந்தைகள்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த குடும்ப வாழ்க்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப குடும்ப உறவுகளுக்கான காரியங்களை சிறப்பாக செய்து வருவாங்க. நார்மலாகவே இவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு கலகலப்பான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும், நக்கல் நையாண்டித்தனம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சுயஜாதக ரீதியாக சுபகிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த நகைச்சுவை உணர்வை நகைச்சுவை உணர்வாகவே பார்த்துக்கலாம். பட் ஒரு வேளை அசுப கிரகங்களுடைய தொடர்புகளோ இல்லை வேறு ஏதாவது கிரக மாற்றங்களோ ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நல்லதை சொன்னாலும் நகைச்சுவைக்காக சொன்னாலும் இது கெட்டதாக போய் முடியும். தேவையில்லாத பேசி யதார்த்தமாக ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, அதுவே வீட்டுக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கவனிக்கத்தக்கது. ஜென்ரலாகவே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சுகம் பெறக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சொன்னால் அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப குடும்ப உறவுகள்கிட்ட இவங்களுக்கு உண்டான விஷயங்கள், அவங்க இவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பெற்றோர்கள் வகையில் இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் எந்த ஒரு குற்றக்குறையும் இருக்காது. எல்லாமே ஒரு சௌகரியமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தாயார் நல்ல ஒரு கடினமான வேலைப்பாடுகளை கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணுங்கிற லட்சியம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் அவங்களுக்கு அவங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது தாயாரினுடைய ஃபேமிலிக்குள்ளே, குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு சிக்கல்கள், மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். அதே நேரம் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நேச்சர் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய தந்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க முழுக்க ஒரு காரியவாதம், எப்போவுமே அவங்களுடைய வேலைகளில் குறிக்கோளாக இருப்பாங்க. முதல்ல ஜோலியை பார், அப்புறம் ஜாலியும் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் யதார்த்தமான மனிதர்கள்னால் கலகலப்பான மனிதர்கள். பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. பட் அதே நேரம் ஃப்ரெண்ட்லி நேச்சர் அப்படிங்கிறதும் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான நபர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அடுத்ததாக உடன்பிறப்புகள், இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும். அதாவது மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம், பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இருந்தாலும் அது பெருசாக எதுவும் இருக்காது. பட் இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் இந்த கௌரவம் சார்ந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி தலையிட்டே இருக்கும். ஈகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் காரசாரமான விஷயங்களோடு தான் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே இந்த உடன்பிறப்புகள்னு வரும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அடுத்து திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. ஆனாலும் ஒருவர் அனுசரித்து போய்க்குவாங்க. கிட்டத்தட்ட குணாதிசய வகையில் கணவன் மனைவி இருவருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும். ஆப்போசிட்டான நிலைகளையும் பெற்றிருப்பாங்க. உண்மையிலே இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். அது 2 வேறு குணங்களை படைத்தவங்க ஒரே இடத்துல ஒரே மனநிலையில் செயல்பட்டால் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை தான் இவங்களுக்கு அமையும். அதனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே நிலையில் இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை. எப்போவுமே அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே அப்பப்போ வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். ஆனாலும் மன ரீதியாக நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஒத்து போய்க்கிறதுனால எல்லாத்தையுமே அனுசரித்து போய்க்குவாங்க. ஈகோ கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க, காதல் விஷயங்களில் விருப்பங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கே இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கைகூடுது. அதே போல் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. இவங்களைப் போலவே இவங்களுடைய வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா வெளி விஷயங்கள், காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களும் எங்கேயாவது ஒரு இடங்களுக்கு போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். ஒரே இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அது இவங்களுக்கும் செட் ஆகிறது இல்லை. பெரும்பாலும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைகள்லாம் பார்த்திங்கன்னா உறவுக்காரங்க மத்தியில் தான் பெருசாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. மற்றதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதான். எக்காரணம் கொண்டும் உறவுக்காரங்க முன்னாடி தலை கொண்டு நின்றுடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீவிரத்தன்மை அவங்களுக்கு இருக்கும். உள்ளுக்குள்ளே 1000 இருக்கலாம், ஆனால் வெளியில் போகும்பொழுது யார் முன்னாடியும்
அதாவது உற்றார் உறவினர் நண்பர்கள்னு யார் முன்னாடியும் தன்னுடைய மதிப்பு மரியாதை குறைந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இந்த மாதிரியான குணாதிசயம் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை தான் இவங்களுக்கு அமையும். அதே போல் ஆன்மீக பற்றுதல் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்பு தான். நார்மலாகவே இந்த கடகராசி, கும்பராசி அல்லது இந்த லக்னங்கள் அப்படின்னு வரும்பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் இருக்கும். அதாவது குழந்தைகளுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த காரியங்களில் நல்லது கெட்டதை மாறி மாறி அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவாங்க. குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே இருக்காது. எப்பவுமே பட்டும்படாமல் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் பெருசாக இல்லை அப்படின்னா பெரிய அளவு தொந்தரவுகளாகவும் தப்பிச்சுக்கலாம். ஒரு வேளை அசுப கிரகங்களுடைய தொடர்புகளோ சிக்கைகளோ இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதோடய அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாலாம் இது வந்து நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு போகும். பொதுவாகவே உங்களுடைய குழந்தைகள் நல்ல புத்திசாதுரியம் மிக்கவங்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. பேச்சில் அவங்களை பேசி ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். போல் குடும்பப்பற்று அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க. அதே போல் இடம் காலம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. ஸோ இயல்பான ஒரு குணாதிசம் படைத்த குழந்தைகள் உங்களுக்கு பெரும்பாலும் அமையுது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. பொதுவாகவே இந்த கடகராசி கும்ப லக்னம் வரும்பொழுது உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் முன்னெடுத்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி பெருமிதமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குமே ஏதோ ஒரு சில விஷயங்களில் சில கம்பேரிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி இந்த கடகராசி கும்ப லக்னம்னு வரும்பொழுது நண்பர்கள் உறவினர்களுடைய விஷயங்கள் அதிக கம்பேரிஷன் இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ எப்போவுமே அவங்களை பற்றி அவங்க சார்ந்த விஷயங்களை பற்றி ஓயாமல் சிந்தனை செய்து கொண்டே இருப்பாங்க. அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லா முக்கியமான நல்லது கெட்டதுகளுக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவங்க ஒரு முக்கிய காரணமாக இருப்பாங்க. அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க அதிகப்படியான சந்தோஷத்தை பெறுவதும் இவங்க மூலமாகத்தான், அதிகப்படியான சங்கடத்தை பெறுவதும் இவங்க மூலமாகத்தான். இது ரெண்டையுமே இவங்களால் தவிர்க்க முடியாது. அடுத்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் அட்லீஸ்ட் இவங்க வந்து வேலைப்பாடுகள் மிகுந்த அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. காசு பணம் பொருளாதார நிலை செல்வாக்கான வசதி வாய்ப்பான வாழ்க்கை இதில் தான் விருப்பங்கள் அதிகம். ஸோ அதனால் இயற்கையாகவே வேலைப்பாடுகள் அதிக அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலைகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பாங்க. இது சார்ந்த விஷயங்களில் சிறப்பு பெற்றவங்க தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். இப்போ போக போக அந்த விஷயங்களில் இவங்க செட் ஆகிடுவாங்க. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பலம் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு ஈடுபாடுகள் எது இருக்கிறதுனா அது சார்ந்த தொழில் வேலையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மாறிக்கொண்டே இருக்கணும். தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான நிலைகள் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் இதே போல் இந்த வெளியூர் வெளிநாடு போக்குவரத்துகள் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரும்பாலும் செட் ஆகுது. ஓராள இந்த கடகராசி கும்ப லக்னம் வரும்பொழுது சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் சிறப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க. அகமுக வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள், அதாவது புத்திக்கும் மனதுக்கும் தடுமாற்றங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. பட் வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான நபர்களாக இருந்துட்டு வருவாங்க. பட் சுய ஜாதகம் செட் ஆகலை அப்படின்னா உள்ளுக்குள்ளேயும் அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வெளி வாழ்க்கையும் அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்கெல்லாம் அந்த கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அனுசரித்து எடுத்துக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.